மரகதம், கல்யாணம் முடிஞ்சதும் உன்னை அழைச்சிக்கிட்டு நம்ம கிராமத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வர்றதாக நான் வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு மத்தியானம் நாம புறப்படணும். ஐ எம் சாரி. என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கல்யாணத்தை முன்னிட்டு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாம 2 பேரும் டெஃபினட்டா வரதா நான் சொல்லிட்டேன். அதனால நாம அங்க போய் ஆகணும். நான் கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன். நான் பார்ட்டிக்கு போகணும்னு சொல்றேன். கோயிலை விட உனக்கு பார்ட்டி தான் முக்கியமா? நான் அப்படி சொல்லல. கோவிலுக்கு எப்ப வேணாலும் போலாம். ஆனா பிக்ஸ் பண்ண பார்ட்டியை மாத்தி வச்சா நல்லா இருக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க முன்னால என்ன அவமானப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். கடவுளை விட உன் சிநேகிதியை தான் உனக்கு பெருசா போயிட்டாங்க இல்லையா? மரகதம், இப்படி எல்லாம் பேசி கடவுள் கோபத்துக்கு ஆளாயிடாதே. உங்க கடவுள் மன்னிச்சிடுவாரு, ஆனா மனுஷங்க மன்னிக்க மாட்டாங்க. மேலும் தெய்வத்தை மனசுல நினைச்சு கும்பிட்டா போதுங்க. அதுக்காக கோயில் குளம் எல்லாம் சுத்திக்கிட்டு போதும். என்ன பேசுறோம்ங்கறத நிதானிச்சு பேசு. இப்ப என் கூட நீ கோயிலுக்கு வர முடியுமா? முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரமாட்டேன். எனக்கு இந்த வீடுதான் கோயில். என் கணவரான நீங்க தான் தெய்வம். என் கண் கண்ட தெய்வம் இங்க இருக்கும் போது கண்ணுக்கு தெரியாததெல்லாம் கடவுள்னு நம்ப நான் தயாரா இல்ல. எனக்கு நீங்க தான் தெய்வம். தெய்வம் மரகதம், நீ எப்படி பேசுற? என் மனைவி அப்படி பேசுறது? ஆமாங்க, மனசுல பட்டதை மறைக்காம கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை பேசிக்கிட்டாதானே குடும்ப வாழ்க்கை குழப்பம் இல்லாம இருக்கும். எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தா தான். ஆனா நான் என்னைக்காவது இந்த கோயிலுக்கு வந்ததை நீங்க பாத்திருக்கீங்களா? என் மேல கோச்சுக்காதீங்க. நீங்க உங்க பாதையில போங்க, நான் தடுக்கல. என்ன மட்டும் விட்டுடுங்க. இந்தாங்க ஐயா, நான் ஒரு மாலை தானே கேட்டேன். இவ்வளவு ஆண்டவனுக்கா? இவ்வளவையும் கொடுத்ததே அந்த ஆண்டவன் தானே. அவனுக்கு இல்லாம வேற யாருக்குங்க? உன்னுடைய உத்தரவு இல்லாம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதில்லை. அப்படி இருக்கும்போது உன்னையே நம்பி இருக்கிற எனக்கு உன்னை நம்பாத ஒருத்தையே ஏன்பா மனைவியா கொடுத்தேன். அவ என்ன வெறுத்தா நான் பொறுத்துக்குவேன். ஆனா உன்னை வெறுத்தா என்னால தாங்கிக்க முடியுமா? அவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. நீ நம்பி இருக்கிற தெய்வம் உனக்கு எந்த குறையும் வைக்காது. மரகதை ஏதாவது அறியாத்தனமா பேசி இருக்கு, அதை நீ பொருட்படுத்த. முருகன் உன்னை காப்பாற்றுவான். கோவிலுக்கு போனீங்களா? பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உன்னுடைய பார்ட்டி எப்படி நடந்துச்சு? எதிர்பாராத விதமா பந்தல்ல நெருப்பு பிடிச்சி பார்ட்டி நின்னு போச்சு. அவருக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? உனக்கு அவருக்குமே சம்பந்தம் இல்லையே, பின்ன எதுக்காக இந்த வீண் பேச்சு? இந்த இதுல விபூதியும் குங்குமமும் இருக்கு. இஷ்டம் இருந்தா பூசிக்க, இல்லைன்னா என் பூஜை அறையில வச்சிரு. முருகா, இதுதான் என் கடைசி பணம். இதை உன் கையில வச்சுக்க. இனிமேல என்ன சோதிக்காத. உன் பக்த தாங்க மாட்டா. கேட்டது கிடைக்கணும். வந்துட்டா வந்துட்டா, பையோட வரா. அவ்வளவு பணமாத்தான் இருக்கணும். ஐயோ
கண்ட தெய்வமேதான். இந்த பாபாவை பணக்காரி ஆக்கிற பார்வதி பாலா, உனக்கு பாலாபிஷேகம் செய்கிறேன். இல்ல இல்ல, நான் தான் உனக்கு 10,000 செலவழிச்சிட்டேனே, அதுக்கு பதிலாக இந்த பணத்தை கொடுத்தேன். தெரியாதனமா உனக்கே கொடுக்கறதா சொல்லிட்டேன். தப்பு தப்பு. இந்த பணம் எனக்கேதான், எனக்கேதான். இப்படியே உட்கார்ந்து முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆக வேண்டியதை யார் கவனிக்கிறது? அறிவு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் அவன் பேரத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வும் வசதியும் கிடைச்சிருக்கு. முயற்சியும் உழைப்பும் தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு. இதுக்கு போய் ஏன் முருகன் பேரை சொல்றீங்க? முயற்சி செஞ்சா எல்லாருமே முன்னேறலாம். எரியறவன் கல்லுக்கெல்லாமா காய் விழுந்துடும். எவன் ஒருத்தன் குறிப்பா தெரிகிறானோ அவன் கல்லுக்குத்தான் காய் விடும். அத போல எவன் ஒருத்தன் உள்ளம் போட மனப்பூர்வமா அவன் பேரை சொல்லி வணங்குறானோ அவனுக்கு கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். ஓகே ஓகே, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, வாங்க. அவன் பேரை சொன்னா சோறு கூட வந்துடும்னு இங்கே இருந்துடாதீங்க. வரும். எப்படி வரும்? வரும் மரகதம். இந்த உலகத்துக்கே படி அளக்கிறவன் இவன் தானே. முருகா எனக்கு சோறு கொடுன்னு கேட்டா இதே இடத்துல கொண்டு வந்து கொடுப்பான். இது வெட்டி பேச்சு இல்ல, உண்மையான பேச்சு. அப்படின்னா முருகா எனக்கு சோறு கொடுன்னு கேளுங்க, குடுக்கறானான்னு பாக்கலாம். கொடுப்பான். பேச்சு தேவையில்லை, குடுக்க சொல்லுங்க பாக்கலாம். இவ்வளவு செல்வத்தையும் சுகத்தையும் கொடுத்த ஏன் சுப்பிரமணிய ஒரு வாய் சோறா கொடுக்க மாட்டான்? கண்டிப்பா கொடுப்பான். வேலாயுதம், வேலாயுதம். வணக்கங்க. வேலாயுதம் இந்தாங்க. இதுல பஞ்சாமிர்தம், வெண்பொங்கல், புளியோதரை எல்லாமே இருக்கு. பிரசாத் எடுத்துங்க. வேலாயுதம், என் குழந்தைக்கு வியாதி வந்து 3 வருஷமா படுத்த படுக்கையா எந்தவித உணர்வும் இல்லாம இருந்தது. நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல, நோய் குணமாகவே இல்லை. நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து குழந்தையை பார்த்துட்டு, ஏன் கவலைப்படுறீங்க, முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு அவன் கோயில்கள் அத்தனைக்கும் போயிட்டு வாங்க, குணமாயிடும்னு சொன்னீங்க. அதே போல நானும் அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு கடைசியா மருதமலைக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு பிரசாதத்தை நேர்ல கொடுக்கணும்னு தான் இங்க வந்தேன். வேலாயுதம், நீங்க சொன்னபடியே குழந்தைக்கு குணமாயிடுச்சுங்க. நான் வரேன், போயிட்டு வரேன். இப்ப என்ன சொல்ற? காக்கா உட்கார பனம் பழம் விழுந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கும் அவங்க வந்ததுக்கும் சரியா இருந்தது, அவ்வளவுதான். தெய்வமே, இவ ஒருத்தைய நம்ப வைக்கிறதே எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த உலகத்துல பக்தியை பரப்புறதுக்கு பெரியவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்பதான் தெரியுது. யாரு? பாமாவா? ஆமா ஐயா, நான் இருக்கிற நிலைமைக்கு இந்த பஜார் பக்கம் கூட வரக்கூடாதுதான். என்ன செய்யறது, ஒரு காலத்துல எல்லாம் உங்க கூட பழகின இல்லையா, அந்த பாசத்தை மனசுல வச்சுதான் உங்களை எல்லாம் பார்த்து உதவி செய்துட்டு போலான்னு வந்தேன். என்ன அழகிரி சாமி, என்ன எப்படி வியாபாரம் எல்லாம் நடக்குது? எனக்கு வியாபாரத்துக்கு ராசியே இல்லம்மா. அப்படி சொல்றீங்க? இந்தாங்க. இத வச்சு வியாபாரத்தை விருத்தி பண்ணுங்க. அம்மா, பாமா அம்மா, கடைக்கு வாடகை கொடுத்து 2 மாசம் ஆகுது. அப்படியா? ஆமா. இந்தா, இத 6 மாச வாடகையா அட்வான்ஸா கொண்டு கொடு. அம்மா தாயே, என்ன கவனிக்க. எல்லாருடைய குறைகளையும் ஒரு மகஜரா எழுதி வீட்டுக்கு கொண்டு வாங்க, அப்புறமா கவனிக்கிறேன். அத்தோட முதல் முறையா என் பிறந்த நாளை கொண்டாடுறேன். எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. பரமசிவம், என்ன தலையில அடிச்ச மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுற? கொடுக்காப்பள்ளி வித்த பாமா நினைச்சியா? இப்ப கோடீஸ்வரி பாமா. அது சரி, கோடீஸ்வரிங்கிற, அப்புறம் ஏன் பிளாட்பாரத்துக்கு வந்த? என்னம்மா இது ஒரே மர்மமா இருக்குது? 2 நாளைக்கு முன்னால சன்னியாசி மாதிரி இருந்த, இப்ப பார்த்தா சினிமா இருக்கிற, என்ன விஷயம்? குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு தான் குடுக்கணும்னு இல்ல, டாக்ஸில கூட வந்து குடுக்கும். ஐயா, புதுசா இருக்குது. இவ்வளவு பணமா? அந்த வேலாயுதம் கடவுள் மேல உயிரையே வச்சிருக்கான், அவனுக்கே 10,000 தான் கொடுத்தாரு, உனக்கு எப்படி இவ்வளவு? வேலாயுதம் 10 பைசாக்கு தான் சூடம் கொளுத்தினான். நான் அந்த முருகனுக்காக 10,000 ரூபாயில செலவழிச்சேன். முதலுக்கு ஏத்த லாபம் தானே கிடைக்கும். இந்தம்மா, பக்திய பிசினஸ் ஆக்கிடாத. இந்த வெட்டி பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். கை நிறைய பணம் இருக்கு, இத பாதுகாக்க ஒரு செக்யூரிட்டி தேவை. நீ வரியா? கேட்டது கிடைக்கும். நினைச்சது நடக்குமா? நடக்கும். அப்ப தாராளமா வர்றேன்.
இந்த அட்வான்ஸ். அப்பா முதல்ல உன் உடைய மாத்து. முதல்ல உன் நடைய மாத்து, பஜாரே பாக்குது.